12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 13ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ஷாம், வணக்கம். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கின்றார். அதன்படி 12ஆம் வகுப்பிற்கான அந்த பொதுத் தேர்வு பொறுத்தவரையிலே அடுத்த வருடம், அதாவது 2023 மார்ச் மாதம் 13ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி மார்ச் மாதம் தொடங்கக்கூடிய இந்த தேர்வு ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் பாடவாரியான அந்த விஷயங்களும் தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 11ஆம் வகுப்பை பொறுத்தவரையிலே மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த தேர்வுகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 10ஆம் வகுப்பை பொறுத்தவரையிலே பொதுத் தேர்வு ஏப்ரல் மாதத்தில் தான் தொடங்குகிறது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு மார்ச் மாதமே தேர்வு தொடங்கக்கூடிய நிலையில் 10ஆம் வகுப்பு பொறுத்தவரையில எப்போதும் போல ஏப்ரல் மாதத்தில் தான் தேர்வு தொடங்குகிறது. அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கக்கூடிய பொதுத் தேர்வு ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாடத்திற்கும் தேவையான அளவிற்கு விடுமுறைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். மாணவர்கள் இந்த விடுமுறையை பயன்படுத்தி நன்றாக தேர்வுக்கு தயாராகி பொதுத் தேர்விலே நல்ல மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். அதற்கான கால அளவு என்பது போதுமான அளவிற்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பை பொறுத்தவரையிலே முதல் தேர்வாக, அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல் தேர்வாக மொழி பாடம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு நாள் இடைவெளி கொடுத்து 15ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கான தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு தேர்வுக்கும், அதாவது கணிதம், இயற்பியல், வேதியியல், ஜுவாலஜி உள்ளிட்ட அந்த பாடங்களுக்கான அந்த இடைவெளி பொறுத்தவரையிலே 4 முதல் 5 நாட்கள், சில பாடங்களுக்கு 6 நாட்கள் வரை கூட அந்த இடைவெளி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 11ஆம் வகுப்பை பொறுத்தவரையிலும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதலில் மொழி பாடம், அதன் பிறகு 15ஆம் தேதி விடுமுறை, 16ஆம் தேதி ஆங்கிலம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மற்ற பாடங்கள் இயற்பியல், வேதியியல், கணிதம் உள்ளிட்ட பாடங்களுக்கு 4 முதல் 5 நாட்கள் வரை இடைவெளியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இடைவெளியை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டு பொறுத்தவரையிலே சிலபஸ் குறைப்பு என்பது கிடையாது. காரணம், கடந்த 2 ஆண்டுகள் சிலபஸ் குறைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கொரோனா காலகட்டம் என்பதனாலே அந்த சிலபஸ் குறைக்கப்பட்டு அந்த குறைந்த பாடத்தினுடைய அடிப்படையிலே தான் பொதுத் தேர்வுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு சரியான நேரத்திலேயே பள்ளிகள் துவங்கப்பட்டு விட்டது. காலாண்டு, அரையாண்டு உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளும் சரியான நேரத்திலே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இது ஒரு வழக்கமான கல்வி ஆண்டாகவே கருதப்படும். எனவே இந்த கல்வி ஆண்டில் எந்த விதமான சலுகைகளும் மாணவர்களுக்கு வழங்கப்படாது. எனவே மாணவர்கள் நன்றாக தேர்வுக்கு தயாராக வேண்டும். மாணவர்கள் இந்த தேர்வுக்கான இடைவெளி, தேர்வு எப்போது தொடங்கும் என்பது குறித்தெல்லாம் முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அட்டவணையை நாங்கள் முன்கூட்டியே வெளியிட்டிருக்கிறோம். எனவே மாணவர்கள் முன்கூட்டியே தேர்வுக்கு தயாராக வேண்டும். முழு சிலபஸ், அதாவது முழு பாடத்திட்டமும் இருக்கும், எந்த விதமான சிலபஸ் குறைப்பும் கிடையாது என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு பொறுத்தவரையிலே ஏப்ரல் மாதத்திலே பொதுத் தேர்வுகள் தொடங்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி முதலில் மொழி பாடம், அதாவது தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட அந்த மொழி பாடங்கள் நடைபெறும் என்றும், அதே போல 2 நாட்கள் இடைவெளி கொடுத்து 4 நாட்கள் இடைவெளி கொடுத்து 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஆங்கில பாடம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணித பாடத்தை பொறுத்தவரையிலே 2 நாட்கள் விடுமுறையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கணிதத்திற்கும் அறிவியலுக்கும் இடைப்பட்ட நாட்கள் 4 நாட்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவியலுக்கு பிறகு இறுதியாக நடைபெறக்கூடிய சமூக அறிவியல் தேர்வுக்கு 2 நாட்கள் விடுமுறையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்வுக்கு இடையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 நாட்கள், 3 நாட்கள் இடைவெளியை நன்றாக பயன்படுத்தி மாணவர்கள் அந்தந்த பாடங்களை எப்படி படிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு அவற்றை மீண்டும் நினைவு கூறுவதற்கான நாட்களாக அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சில பள்ளிகளில் இன்னும் பாடங்கள் முழுமையாக முடிக்கப்படாத நிலை இருக்கிறது என்பது அரசினுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. அதற்கு மழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அந்த மீதம் இருக்கக்கூடிய நாளில் நிச்சயமாக அனைத்து பள்ளிகளிலும் உரிய சிலபஸ் என்பது முடிக்கப்படும்.
சிலபஸ் முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சலுகைகள் எதுவும் கிடையாது. முழு சிலபஸ், முழுமையான பாடத்திட்டத்தை படிக்க வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.